தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு தமிழ்தாய் வாழ்த்து முக்கியம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள பர்மா காலனியில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், திமுக போல வேறு எந்த இயக்கமும் பொங்கலை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடியதில்லை என்றார். நாம் அரசியல் செய்கிறோமோ இல்லையோ, ஆளுநர் அரசியல் செய்கிறார் என்று விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம் என்று தெரிவித்தார். ஒன்றிய அரசுடைய நியமனம் செய்யப்பட்ட ஒருத்தர் அவர்தான் ஆளுநர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை சட்டமன்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க என்ன நடக்குதுன்னு. தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றாரு. தேசிய மட்டும்தான் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்கிறார். ஆளுநர் என்பவர் அவருடைய வேலை என்ன? முதலமைச்சர் என்ன அமைச்சரவை என்ன ஒப்புதல் கொடுக்குதோ அதை படிச்சுட்டு போறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. ஆனால் அதை விட்டுட்டு சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஆளுநர் தான் நம்முடைய ஆளுநர் திரு ரவி மட்டும்தான் வர்றாரு. சென்றவர் தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கக்கூடாது அப்படின்னார். தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, அதை மாற்றணும் அப்படின்னார். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து உடனே அதை பின்வாங்கினார். இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்றார். ஆளுநர்களே எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம்தான். சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சி முடிஞ்சதும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் முடிஞ்சதும் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, இன்னொரு பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஞாயிறு நேர அட்டவணையின்படியும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அட்டவணையின்படியும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த EVK இளங்கோவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து பிப்ரவரி 5ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ஈரோடு RDO அலுவலக வளாகத்தில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்கு பெல் நிறுவனத்தைச் சேர்ந்த 8 பொறியாளர்கள் தலைமையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியிருந்த பதிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டது. பின்னர் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவிற்காக தயார்படுத்தப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரான மணீஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. தாம்பரம் சண்முகம் மார்க்கெட் பகுதியில் பொங்கல் விழா கொண்டாடுவதற்கான பொருட்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைத்து கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள மார்க்கெட் பகுதிகளில் பொங்கல் வைப்பதற்கான பாங், கரும்பு, மஞ்சள் கொத்து, ஆவாரம் பூ உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இதனால் தாம்பரம் மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. மேலும் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மார்கழி பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். தொடர்ந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் காரணமாக கோயில் மற்றும் கிரிவல பாதையில் ஏராளமான போலீசார் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் பொங்கல் போனஸ் வழங்காததால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக சென்று வருகின்றன. திருப்பாச்சேத்தியின் அருகே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள பகுதியில் சுங்கச்சாவடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளியின் போது பாதி போனஸ் கொடுக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையின் போது மீதி போனஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகைக்கு போனஸ் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஊழியர்கள் யாரும் சுங்கச்சாவடியில் பணி செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதனால் அனைத்து வாகனங்களும் சுங்கவரி செலுத்தாமல் இலவசமாக சென்றும் வந்தும் கொண்டிருக்கின்றன.
பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேலூர் மாவட்ட மத்திய சிறையில் 17 சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளில் நன்னடத்தை கைதிகள் 35 பேர் குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாட பரோல் விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் 17 பேருக்கு சுமார் 5 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் வரும் 17ஆம் தேதி சிறைக்கு திரும்ப வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கோவையில் சாலையை கடக்க முயன்ற நபரை தாக்கிய தலைமை காவலரை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் சரவண சுந்தர் உத்தரவிட்டுள்ளார். நல்லபாளையம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற மோகன்ராஜ் என்ற இளைஞரை அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற தலைமை காவலர் ஜெயபிரகாஷ் தாக்கினார். இதில் மோகன்ராஜ் நிலை குலைந்து சாலையில் அமர்ந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் இது தொடர்பாக வெளியாகி இணையத்தில் வைரலானது. இதையடுத்து இளைஞரை தாக்கிய கவுண்டம்பாளையம் தலைமை காவலர் ஜெயபிரகாஷை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் சரவணா சுந்தர் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நகைக்கு ஆசைப்பட்டு மூதாட்டியின் காதுகளை அறுத்து கொலை செய்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். திருவிடகத்தைச் சேர்ந்த பாப்பாத்தியம்மாள் என்பவர் மாடுகளை மேய்ச்சலுக்காக கொண்டு சென்றபோது வைகை ஆற்றங்கரை ஓரத்தில் காதுகள் அறுபட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த சோனை என்பவரை மூதாட்டி பின்தொடர்ந்து சென்றதை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக விசாரிக்க போலீசார் சென்றபோது அவர் தலைமறைவானதால் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வைகை ஆற்று பகுதியில் போலீசார் சோனையை சுற்றி வளைத்தபோது தப்பிக்க முயன்று கீழே விழுந்ததில் அவருக்கு கை முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து பின்னர் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் தொழிலதிபர் ஒருவர் சங்கராந்தி பொங்கல் பண்டிகையொட்டி தனது மருமகனுக்கு 470 உணவு வகைகளால் பிரம்மாண்ட விருந்து அளித்து அசத்தியுள்ளார். ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமைச் சேர்ந்த சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வர் என்ற தொழிலதிபரின் மகளான ஹர்னியாவும் சாஹித் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தம்பதியினர் தங்களது முதல் சங்கராந்தி பொங்கலை கொண்டாட ஏனாம் வந்த நிலையில் 470 வகையான உணவுகளை விருந்து வைத்து பெண் வீட்டார் அசத்தியுள்ளனர். இந்த விருந்தில் மாப்பிள்ளைக்கு பிடித்த உணவுகள், இனிப்பு வகைகள், சாப்பாடு என உள்ளூர் முதல் பல மாநில உணவுகளும் இடம்பெற்றிருந்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. అదే